மூன்று அம்ச கோரிக்கையை முன்வைத்து யாழ் நுண்கலைப்பீட மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மருதனார் மடம் பகுதியில் அமைந்துள்ள நுண்கலைப்பீடத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கற்கை நெறியினை மேற்கொள்வதற்கான உபகரண வசதிகளின்மை, அரையாண்டுக்கான பாடத்திட்டங்கள் நிறைவு பெற்றுள்ள போதிலும் இதுவரை பரீட்சை நடத்தப்படவில்லை மற்றும் நுண்கலைப்பீடத்திற்கான இணைப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை போன்ற கோரிக்கையினை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுண்கலைப்பீடத்தின் சித்திரமும் வடிவமைப்பு துறை மாணவர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 16, 17 தேதிகளில் வகுப்பு பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொண்டிருந்தனர். எனினும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினைக்கு சரியான தீர்வு வழங்கப்படும் வரை ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை பீடாதிபதி வி. சிவநாதன் குறிப்பிட்டார். அரையாண்டு பரீட்சைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான ஆய்வுக் கட்டுரை தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.